நமக்காக பாடுபட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பாடு தரும் பாட்டு, சிங்கிங் இன் சஃபரிங். வாசிக்க வேண்டிய பகுதி யோபு 13ஆம் அத்தியாயம் முதல் 16 வசனங்கள். இதோ இவைகள் எல்லாவற்றையும் என் கண் கண்டு என் காது கேட்டு அறிந்திருக்கிறது. நீங்கள் அறிந்திருக்கிறதை நானும் அறிந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு தாழ்ந்தவன் அல்ல. சர்வ வல்லவரோடே நான் பேசினால் நல்லது. தேவனோடே நியாயத்திற்காக வழக்காட விரும்புவேன். நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும், அது உங்களுக்கு ஞானமாயிருக்கும். நீங்கள் என் நியாயத்தை கேட்டு என் உதடுகள் சொல்லும் விசேஷங்களை கவனியுங்கள். நீங்கள் தேவனுக்காக நியாயக்கேடாய் பேசி அவருக்கு வஞ்சகமாய் வசனிக்க வேண்டுமோ? அவருக்கு முகதாட்சணியம் பண்ணுவீர்களோ? தேவனுக்காக வழக்காடுவீர்களோ? அவர் உங்களை ஆராய்ந்து பார்த்தால் அது உங்களுக்கு நலமாயிருக்குமோ? மனுஷனை பரியாசம் பண்ணுகிறது போல அவரை பரியாசம் பண்ணுவீர்களோ? நீங்கள் அந்தரங்கமாய் முகதாட்சியம் பண்ணினால் அவர் உங்களை எவ்விதத்திலும் கண்டிப்பார். அவருடைய மகத்துவம் உங்களை திடுக்கிட பண்ணாதோ? அவருடைய பயங்கரம் உங்களை பிடிக்க மாட்டாதோ? உங்கள் பேரை நினைக்க பண்ணும் அடையாளங்கள் சாம்பலுக்கு சரி, உங்கள் மேட்டுமைகள் சேற்று குவியல்களுக்கு சமானம். நீங்கள் மௌனமாயிருங்கள், நான் பேசுகிறேன். எனக்கு வருகிறது வரட்டும். நான் என் பற்களினால் என் சதையை பிடுங்கி என் பிராணனை என் கையிலே வைப்பானேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அவரே என் ரட்சிப்பு. மாயக்காரனோ அவர் சந்நிதியிலே சேரமாட்டான். மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே 15, யோபு 13:15. கடவுள் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். Though God slay me, I will hope in him. கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கும் போது அவருக்கு ஆராதனை செய். அவர் உன்னை சங்கடப்படுத்தும் போது அவரை சபித்து விடு. இதுதான் திருமதி யோபு அம்மையாரின் தத்துவம். அவர்கள் சொல்லுகிறார்கள், யோபு 2ஆம் அத்தியாயம் 8 முதல் 10, அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் யோபு. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அநேக கிறிஸ்தவர்களினுடைய மனப்பான்மையும் திருமதி யோபு அம்மையாரின் தத்துவம் போலவே இருப்பது வருந்தற்குரியது. நாம் ஒருவேளை ஆண்டவரை நேரடியாக சபிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவரை போற்ற தவறும் போது நாம் செய்வது என்னவோ? இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்களுக்காகவே நாம் அவரை பின்பற்றினால் அது காரியக்கார மார்க்கமும் உறவுமாக, இட்ஸ் அன் யூட்டிலிட்டேரியன் ரிலேஷன்ஷிப். பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருந்தும் அவரை பின்பற்றுவதே உண்மையான ஆராதனையும் கலப்படமற்ற பக்தியுமாகும். அரசன் நேபுகாத் நேச்சாரிடம் அந்த 3 எபிரேய வாலிபர் பேசியது அவனது திட்டத்தையே பலமிழக்கச் செய்தது. கண்ணியமாக ஆனால் உறுதியாக அவர்கள் கொடுத்த பதில், நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சோலையினின்று எங்களை மீட்க வல்லவர். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும், அரசரே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களிடம் இருந்த துணிவும் இதுவும். அவர்களது அயராத நற்செய்தி அறிவிப்பு பணிக்காய் அவர்கள் உதைக்கப்பட்ட போது இயேசுவின் பெயருக்காய் தாங்கள் பாடுபடுவதற்கு கிடைத்த பாக்கியத்தை எண்ணி அவர்கள் குதூகலித்தார்கள். கடைசி காலத்தின் கடைசி கட்டத்திற்குள் வர வர நமக்கு இன்ப நாட்களை விட துன்ப நாட்கள் தான் அதிகமாய் இருக்கிறது போல் தோன்றுகிறது. அதனால் நாம் முறுமுறுத்து கடவுளை குற்றம் சாட்டக்கூடாது. ஏனெனில் அடிப்படையாகவே நாம் கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு மட்டுமல்ல,
அவருக்காய் பாடுபடவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பிலிப்பியர் 1:29 சொல்லுகிறது. பாடுபடும் ஸ்லாக்கியம் என்று இந்த பகுதியை இன்னொரு மொழியாக்கம் குறிப்பிடுகிறது. The privilege of suffering. விறுவிறுப்பான கிறிஸ்தவன் பிசாசின் கோபத்திற்கு ஆளாகியே தீர்வான். பிசாசு அவனை உடலிலும் மனதிலும் ஆன்மீகத்திலும் பொருளாதாரத்திலும் சமூக வாழ்விலும் விரட்டி விரட்டி தாக்குவான். ஆனால் பிரியமானவர்களே, கிறிஸ்து நமக்காய் உயிர் கொடுத்திருப்பார். ஆனால் நாம் படும் பாடு எதுவும் பெரிதல்ல, நாம் செய்யும் தியாகம் எதுவும் பிரமாதம் அல்ல. If Christ died for us, no suffering of ours will be too much and no sacrifice too great. ரோமர் 5ஆம் அத்தியாயத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். ரோமர் 5:3-5. உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. சகோதரி சாராள் அவரோடு பாடிய ஒரு பாடலில் இருந்து ஒரு கவி, பாடுகளல்லோ உம்மை மகிமையில் பூரணராய் சேர்த்ததே, உம்மோடு நானும் பாடு சகிப்பேன் என் ஜீவனையும் வைத்தே, இன்பம் எனக்கு இனி ஏன் என் அருமை இயேசுதான் என் பங்கல்லோ, நேசரின் பின்னே போக துணிந்தேன் பாசம் என்னில் வைத்ததா. சேருவோம் பவுலோடு சேர்ந்து, கூறுவோம் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். For me to live is Christ and to die is gain. கடவுளை என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். Though God slay me, I will hope in him. This is singing in suffering. இதுதான் பாடுகளின் வழியில் நமது வாயிலிருந்து புறப்பட வேண்டிய பாடல்கள். எங்கள் மகாபெரிய தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பாடுகளுக்கு மாதிரியாக நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆதி சீடர்கள் உம்முடைய நாமத்திற்காக பாடுபடுவதை ஒரு பெரிய பாக்கியம் என்று கருதி சந்தோஷமாய் புறப்பட்டு சென்றார்களே. தேவரீர் முதல் கல் எங்கள் மீது விழுவதற்கு முன்பதாக நாங்கள் ஓட்டம் பிடிக்கிறோம், இல்லையேல் ஒடுங்கி நாங்கள் படுத்துக் கொள்ளுகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய தசை நான்களை நீர் மறுபடியுமாக வீறு கொண்டு எழச் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தைரியமாக நம்பிக்கையோடு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் உறுதியாய் நம்பிக்கையோடு பற்றுதலாய் இருப்பேன் என்று நாங்கள் சாட்சி பகர நீர் எங்களுக்கு உதவித்தார். கர்த்தாவே, எங்கள் முன்னால் நீர் வைத்த இந்த அருமையான சாட்சிகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பவுலோடு கூட சேர்ந்து எங்கள் வாழ்க்கையில் நேரிடுகிற எல்லா சூழ்நிலைகளிலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று நாங்கள் வெற்றி முழக்கமிட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த தியானத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பாடுகளின் வழியாக போய்கொண்டிருக்கிற, அதுவும் உடைய நாமத்திற்காக துன்புறுத்தலை சகித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக விசேஷமாக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். தளர்ந்து போகாதிருக்க, பிசாசினால் வஞ்சிக்கப்படாதிருக்க, தங்களுடைய உறுதியிலிருந்து அவர்கள் இறங்கி விடாதிருக்க கர்த்தாவே அவர்களை நீர் பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்காய் பாடுபட நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அதை ஒரு பாக்கியமாய் கருத உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.